கடலூர் மாவட்டம் வேப்பூரில் இந்திய ஜனநாயக கட்சியின் 4வது மாநில மாநாடு நடைபெற்றது. பாசார் கிராமத்தில் 100 ஏக்கர் பரப்பிலான திடலில் நடைபெற்ற மாநாட்டில் கட்சி நிறுவனர் பாரிவேந்தர், தலைவர் ரவி பச்சமுத்து, நிர்வாகிகள், தொண்டர்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர். மாநாட்டில் சிறப்பு அழைப்பாளராக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், அதிமுக சார்பில் கடலூர் மாவட்ட செயலர் அருள்மொழி தேவன், அதிமுக முன்னாள் எம்எல்ஏ குமரகுரு உள்ளிட்டோர் பங்கேற்றனர். முன்னதாக மாநாட்டு திடல் நுழைவு வாயிலில் அமைக்கப்பட்டிருந்த பிரம்மாண்ட கொடி கம்பத்தில் கட்சி கொடியினை ரவி பச்சமுத்து ஏற்றி வைத்தார். மாநாட்டில் பாரம்பரிய இசை, நடனம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. கடலூரில் நடைபெற்ற இந்திய ஜனநாயக கட்சியின் 4வது மாநில மாநாட்டில் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாத திமுக அரசை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் எடப்பாடி கே. பழனிசாமி தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைய பாடுபடுவோம் என்றும், விருத்தாச்சலத்தை தனி மாவட்டமாக அறிவிக்க வேண்டும், கச்சத்தீவை மீட்க வேண்டும் எனவும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அதேபோல ஆசிரியர்கள், செவிலியர்கள், தூய்மை பணியாளர்களின் கோரிக்கைகளை திமுக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்றும், தமிழகத்தில் ஒவ்வொரு ஒன்றியத்திலும் நெல் கொள்முதல் நிலையம் செய்ய வேண்டும் என்பதோடு அதனை இருப்பு வைப்பதற்கு ஏதுவாக மூடப்பட்ட கிடங்குகளை உடனடியாக திறக்க வலியுறுத்தியும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. குறிப்பாக நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல் உலர்த்தும் இயந்திரங்கள் அமைக்க வேண்டும் எனவும் தீர்மானத்தில் வலியுறுத்தப்பட்டது. திமுக ஆட்சியில் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை என ஐஜேகே நிறுவனர் பாரிவேந்தர் குற்றம் சாட்டியுள்ளார். கடலூரில் நடைபெற்ற அக்கட்சியின் 4வது மாநில மாநாட்டில் பேசிய அவர், தமிழ்நாட்டில் கொலை, கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாகவும் விமர்சித்தார். திராவிட கட்சிகள் வந்த பிறகு தமிழ்நாடு ஊழல், லஞ்சம், கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, மாணவர்களுக்கு மரியாதையும் இல்லை, பாதுகாப்பும் இல்லை. இப்படித்தான் இருக்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது. மக்களாகிய நீங்கள் பார்க்க வேண்டும். இப்படியே நாடு கெட்டுக்கொண்டிருந்தால் எப்படி ஒரு நல்ல எதிர்காலத்திலே வேலை வாய்ப்பு கிடைக்கும், நீங்கள் நலமாக இருக்க முடியும், வளர்ச்சிக்கு செல்ல முடியும் என்று யோசிக்க வேண்டும். ஆட்சியில் அமர்பவர்கள் ஊழல் செய்ய இந்திய ஜனநாயக கட்சி ஒருபோதும் அனுமதிக்காது என அக்கட்சி தலைவர் ரவி பச்சமுத்து தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டம் வேப்பூரில் நடைபெற்ற ஐஜேகே 4வது மாநில மாநாட்டில் அவர் பேசியதை பார்க்கலாம். ஆட்சியில் அமர்பவர்கள் ஊழல் செய்வதற்கு ஒருபோதும் ஈடாது இந்திய ஜனநாயக கட்சி அனுமதிக்காது. அவர் அதை செய்தும் காட்டினார். பெரம்பலூரிலே எம்பியாக இருந்தபோது 5 ஆண்டு காலம், அதில் கொரோனா காலம் வேற, அந்த நேரத்திலே நம்ம என்ன செஞ்சோம், எனக்கு மத்திய அரசாங்கத்திலிருந்து என்ன நிதி வந்தது, அந்த நிதியை மக்களிடம் எப்படி கொண்டு சேர்த்தோம், அந்த நிதியை கொண்டு சேர்ப்பதிலே யார் யார் மூலியமாக நெருக்கடி ஏற்பட்டது, அந்த நெருக்கடியும் மீறி தான் ஒரு பைசா எடுக்காமல் மக்களுக்காக செய்தவர் ஐயா பாரிவேந்தர். கோட்டையில் இருப்பவர்கள் கொள்கை அடிப்படையில் வாழ்கிறார்களா என கேள்வி எழுப்பியுள்ள பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் திமுக அரசை கடுமையாக விமர்சித்துள்ளார். கடலூரில் நடைபெற்ற ஐஜேகே 4வது மாநில மாநாட்டில் உரை நிகழ்த்திய அவர், கல்வி கடன், விவசாய கடன் ஆகியவற்றை திமுக அரசு ரத்து செய்யவில்லை என்றும், ஊழல் நிறைந்த திமுக அரசு அகற்றப்பட வேண்டும் எனவும் கூறினார். கோட்டையில் இருக்கிறவர்கள் கொள்கை அடிப்படையில் வாழ்கிறார்களா? இல்லை. டாஸ்மாகை மூடுவோம் என்று சொன்னார்கள், மூடினார்களா? இல்லை. டாஸ்மாகை படிப்படியாக குறைப்போம் என்று சொன்னார்களே, செய்தார்களா? இல்லை. ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் கல்வி கடன் ரத்து செய்வோம் என்று சொன்னார்கள், செய்யவில்லை.
விவசாய கட்டணம் தள்ளுபடி செய்வோம் என்று சொன்னார்கள், செய்யவில்லை. பத்திரப்பதிவு கட்டணம் குறைப்போம் என்று சொன்னார்கள், இப்பொழுது கூட்டியிருக்கிறார்கள். ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் சொத்து வரி கூட்ட மாட்டோம் என்று சொன்னார்கள், இன்றைக்கு சொத்து வரி கூட்டியிருக்கிறார்கள். மின்சார கட்டணம் கூடியிருக்கிறது.